Hello friends, welcome to our channel. இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிண்ட் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம செயின் ஸ்டிட்ச் வச்சு எப்படி ஃபில் பண்றது அப்படின்றத பார்த்திருந்தோம். அந்த ஃபில்லிங்ல ஒரு செயினுக்கும் இன்னொரு செயின், அதாவது செயின் ஸ்டிட்ச் ரெண்டுக்கு இடையில கேப் இல்லாம ஃபில் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அந்த ஃபில்லிங் ஸ்டார்டிங்ல உங்களுக்கு ஒருவேளை வரல அப்படின்னா நீங்க ஸ்டார்டிங்ல ஒரு லைன் டிரா பண்ணி அந்த லைன்ல ஃபர்ஸ்ட் செயின் ஸ்டிச்சை போட்டுட்டு அதுக்கு பக்கத்துலயே இன்னொரு செயின் ஸ்டிச்சை போட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேப் இல்லாம ஃபில் ஆகுறது பிராக்டிஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க டிசைன்ல அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி தான் கேப் இல்லாம ஃபில் பண்ண பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதே விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் இன்னைக்குரிய வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜிக்ஜாக் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஜிக்ஜாக் ஸ்டிச்னா என்ன அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. ஜிக்ஜாக் ஸ்டிச் கட் ஒர்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இதை நம்ம எப்படி போடலாம் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்றதுக்கு இதுக்கு ஃபர்ஸ்ட் நார்மல் செயின் ஸ்டிச் தான் போடணும். நான் டயாலஜி த்ரெட் எடுத்திருக்கேன், ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். எப்பயும் போல ஃபர்ஸ்ட் ஒரு லைன் டிரா பண்ணிக்கோங்க. அந்த லைன்ல செயின் ஸ்டிச் போடுங்க. நான் இந்த ஸ்டிச்சை செயின் ஸ்டிச்சை கொஞ்சம் தள்ளி தான் போடுறேன். ஏன்னா நம்ம போடுற ஜிக்ஸாக் ஸ்டிச் இந்த செயின் ஸ்டிச்சையே மறைச்சிடும். அப்படின்றதுனால அடியில் நமக்கு எதுவுமே தெரியாதுன்றதுக்காக நான் செயின் ஸ்டிச்சை பெருசாவே போட்டுக்கிறேன். ஏன்னா குட்டியா போட்டா கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால நான் பெருசாவே போட்டு முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் தான் பெருசா போடுறேன். இந்த இடத்துல எண்ணாட் போட்டு முடிக்கிறேன். நீங்க இந்த இடத்துல எண்ணாட் போடாம கூட நீங்க இப்படியே ஜிக்ஸாக் ஸ்டிச் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடத்துல த்ரெட் எடுத்திருக்கீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ஸ்டிச்சை இங்க இப்படி மாத்தி கொண்டு போயிடலாம். எனக்கு இந்த சைடு இருந்து பண்ணா கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனால நான் இந்த சைடுல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இந்த சைடு எண்ணாட் போட்டு முடிச்சிருக்கேன். நீங்க முடிக்காமலும் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் த்ரெட் சரியை இங்கிட்ட இருந்து எடுத்திருக்கேன். இந்த சைடு ஒரு ஸ்டிச், மறுபடியும் இந்த சைடுல இந்த சைடுல ரெண்டு பக்கம் நம்ம போடுற ஸ்டிச் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சைட்ல நம்ம தைக்கிற ஸ்டிச் நேரா இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். எனக்குள்ள இந்த சைடு தள்ளி மறுபடியும் இந்த சைடு இறக்கி ஏத்தி அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இறக்கி ஏத்தி அந்த மாதிரிலாம் இல்லாம ஸ்ட்ரைட்டா இருக்கணும் இந்த ஸ்டிச். இது பார்க்க ரொம்ப அழகா உருட்டு தையல் மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம கட் ஒர்க் பண்ணோம்னா பிரிஞ்சு வராது. கட் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கவனமா பண்ணணும். நம்ம இந்த ஒர்க் பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குதோ அந்த மாதிரி கட் ஒர்க் கட் பண்ணும்போது ரொம்ப பொறுமையா கரெக்டா பண்ணணும். கட் பண்ணும்போது அவசரப்பட்டுட்டோம்னா அவ்வளவுதான். இந்த மாதிரி மாத்தி ஸ்டிச்சஸ் போட்டுட்டே வரணும். இது போட்டா ஃபினிஷிங்ல நீட்டா இருக்கும். ஒரே ஈவனா இருக்கணும். இந்த சைடும் சரி இந்த சைடும் சரி. அதுல மட்டும் கவனமா இருக்கணும். அப்பதான் அது பார்க்க நீட்டா இருக்கும். அதே மாதிரி என்னோட ஸ்டிச்சஸா நல்லா கவனிங்க. ஜிக்ஸாக் ஸ்டார்டிங்லேயே வந்துடும் அப்படின்றது கொஞ்சம் ரேர் கேஸ் தான். ஆனா செயின் ஸ்டிச் நீங்க நல்லா பழகிருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களால ஜிக்ஸாக்க ஓரளவுக்கு சீக்கிரமாவே பிக்கப் பண்ண முடியும். ஆரியில நம்மளால எந்த ஸ்டிச்சையுமே சீக்கிரமா பழகிடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. சில ஸ்டிச்சஸ் சீக்கிரமே வந்துடும். சில ஸ்டிச்சஸ் கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். நம்ம பொறுமையா ட்ரை பண்ணிட்டே இருக்கணும். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பிராக்டிஸ் பண்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு எல்லா ஸ்டிச்சஸுமே நமக்கு வந்துடும். ஸோ பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க.
எந்த இடத்துலையும் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஸ்டாப் பண்ணாதீங்க, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ இது வரைக்கும் வந்து நான் ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கேன். ஸோ எப்படி ஈவனாக நீட்டாக வந்திருக்கு அப்படின்றத நான் காட்டியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நான் சொன்ன மிஸ்டேக்கை வந்து எப்படி வரும் அப்படின்றத காட்டுறேன். இப்போ நான் தள்ளி போடுறேன். அதே மாதிரி எப்பயுமே ஊசியை பெர்பெண்டிகுலராக வச்சு, அதாவது ஸ்ட்ரைட்டாக வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதாகிக்கிட்டே இருக்காது, நீட்டாக வந்துடும். ஸ்பீடாகவும் வரும், நீட்டாகவும் இருக்கும். ஆரி போடுறதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்து தான் பண்ணணும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஸ்டிச்சையுமே நம்ம கவனமாக பண்ணணும். அப்படி பண்ணாதான் அது வந்து ஃபினிஷிங்கில் நீட்டாக தெரியும். அதே மாதிரி நான் சொல்லிக் கொடுக்குற ஸ்டிச்சஸில் வந்து பிகினர்ஸ்க்கு தான் இது வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஃபாலோ பண்ணுறீங்களோ அதே டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து ஆரி வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இந்த டெக்னிக் ஃபாலோ பண்ணுறேன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன டெக்னிக் சொல்லி கொடுத்துருந்தாங்களோ அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ தெரியுதா இது எவ்வளோ அழகா நீட்டாக ஒரே மாதிரி இருக்கு. இது வந்து ஒரு மாதிரி ஏத்த இறக்கமா, இந்த சைடில் ஏத்த இறக்கமா அந்த மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்படி இருந்தால் அசிங்கமாக இருக்கும், ஒரு நீட்டான ஃபினிஷிங் வராது. ஸோ அதைத்தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி ஸ்டார்டிங்கில் நேர்க்கமாக தானே ஸ்டிச் போட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஸ்டிச்சையே ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து அப்பதான் நீட்டா ஃபினிஷிங்கா தெரியும். ஓகே, ஸோ இந்த மிஸ்டேக் நீங்க பண்ணாதீங்க. ஸ்டார்டிங்ல இப்படி வந்தா கூட நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண இந்த மாதிரி நீங்க கொண்டு வந்துருங்க. இப்படி இருக்கும்போது தான் இது பார்க்க அழகா இருக்கும், நீட்டா இருக்கும். கட் பண்ணாலும் அந்த ஃபினிஷிங் வந்து நீட்டா இருக்கும். ஸோ அதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ இது பண்ணிட்டேன். இப்போ வந்து இந்த இடத்துல என் நாட் போட்டு நான் முடிச்சிடுறேன். இதுலயே இன்னொரு ஐடியா இருக்குது. இந்த ஜரியவே வந்து இப்ப ஜரி வந்து எல்லோ கலர்ல இருந்துச்சு, நம்ம மேலேயும் ஜரியே யூஸ் பண்ணோம்ல. இதுல இன்னொரு ஐடியா என்ன அப்படின்னா, நம்ம கலர்ல இதை யூஸ் பண்ணலாம். டயாலஜில வந்து கோல்டன் ஜரி மட்டும் இல்ல, அதுல கலர்ஸ்லயும் கிடைக்கலாம். நான் வந்து கலர்ஸ்ல இது வரைக்கும் வாங்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்க அந்த மாதிரி வாங்கி பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஜரி யூஸ் பண்ணும்போது நம்ம டபுள் கலர்ல யூஸ் பண்றோம். ஒன்னு கோல்டு, இன்னொன்னு வந்து கலர்ல யூஸ் பண்றோம். இந்த மாதிரி ரெட் கலரா யூஸ் பண்ணும்போது அடியில போடுற செயின் ஸ்டிச்சை வந்து கொஞ்சம் நெருக்கமாவே போடுங்க. ஏன்னா நம்ம மேல போடுற ஜிக்ஸாக வந்து என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுவோம். அப்படின்றப்ப அந்த இடத்துல கேப் தெரியும், அந்த செயின் ஸ்டிச்சும் தெரியறதுனால நம்ம கொஞ்சம் நெருக்கமாவே போட்டுக்கலாம். அதே மாதிரி ஆரியில நம்ம ஒரு செயின் ஸ்டிச்சை வந்து நம்ம பெருசா போடுறதுக்கும் சிறுசா போடுறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்கும். பெருசா போடும்போது அந்த ஸ்டிச்சை வந்து நம்ம சீக்கிரமாவே முடிச்சிடலாம், ஆனா வந்து அது அந்த அளவுக்கு நீட்டா தெரியாது. அதே வந்து குட்டியா போடும்போது அந்த ஸ்டிச் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா பிராக்டிஸ் பண்ண அதுவும் நமக்கு ஸ்பீடா வந்துடும். ஆனா அது பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கும், பினிஷிங்ல பக்காவா இருக்கும். அது இப்ப நான் இந்த லைன் டிரா பண்ணிருக்கேன். இந்த லைன்ல குட்டி குட்டியா செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன். இதுல என் நாட் போட்டு இப்ப நான் முடிக்கிறேன். என் நாட் போட்டு முடிச்சிட்டேனா. சோ இப்ப வந்து இதுக்கு மேல வந்து நான் கலர்ல யூஸ் பண்ண போறேன். நான் இந்த இடத்துல வந்து சில்க் த்ரெட் கிரீன் கலர்ல எடுத்திருக்கேன். ஆனா நீங்க வந்து டயாலஜில என்ன கலர் உங்க கிளாத்துக்கு சூட் ஆகுமோ அந்த மாதிரி கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்ல நீங்க டயாலஜி ஜரியில யூஸ் பண்ணுங்க.
கலர் டிஃப்ரெண்ட் கலர்ல. நெக்ஸ்ட் வந்து நீங்க வந்து சில்க் த்ரெட் நான் சொல்லிக் கொடுக்கும் போது நீங்க அதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்ப நான் என்கிட்ட வந்து ஜரியில கிடைக்கல, அதனால நான் வந்து த்ரெட்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ த்ரெட்டை நான் போடுறேன், நீங்க வந்து ஜரியை மாத்திக்கோங்க. நான் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இந்த இடத்துல வந்து நம்ம இதுக்கு மேல போடுறோம், அது என்னது கோல்டன் ஜரிக்கு மேல போடுறதுனால கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டாதான் அடியில் இருக்கிற ஜரியும் நமக்கு தெரியும். இந்த மாதிரி ஸ்டிச்சஸை வந்து நெருக்கமா போடாம கொஞ்சம் தள்ளி தள்ளி போடணும். இது வந்து பாக்குறதுக்கு இது ஒரு டிஃப்ரெண்டான டிசைனா இருக்கும். ஆனா நான் இதை வச்சு ஒரு கட் ஒர்க் பண்ணதே கிடையாது. நான் இந்த இதை கூட வச்சு கட் ஒர்க் பண்ணிருக்கேன், ஆனா இதை வச்சு கட் ஒர்க் பண்ணதில்லை. ஏன்னா இந்த செயின் ஸ்டிச்சை லாக் பண்றதுக்காக தான் இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சை யூஸ் பண்ணுவாங்க. அப்படின்றப்ப இது வந்து லாக் பண்ண மாதிரி இல்ல, சும்மா ஒரு டிசைன் கொடுக்குற மாதிரி இருக்கு. அதனால இது இந்த மாதிரி நெக் லைன் இந்த மாதிரி வேற எங்கேயும் யூஸ் பண்ண முடியும்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்க. செட் ஆகும்னா பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஆனா இதை வந்து நம்ம வந்து கட் ஒர்க் பண்ணலாம், இந்த மாதிரி டிசைனை கட் ஒர்க் பண்ண முடியும். இந்த இது பண்ணதில்லை. நீங்க ட்ரை பண்ணி பார்த்து அதை பத்தின உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து கட் ஒர்க்குக்கு செட் ஆகுன்றது டவுட் தான். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒருவேளை கட் ஒர்க்ல அது ஸ்டிஃபா இருந்துச்சுன்னா ஓகே, அதையும் சொல்லுங்க. கட் ஒர்க்ல வந்து இது வந்து பிரியுது சரியில்லை அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணீங்கன்னா மித்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இடத்துல நான் எண்ணாட் போட்டு முடிச்சிடுறேன். அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதனுடைய ஃபினிஷிங் லுக் பாருங்க, தெரியுதா? இந்த இடத்துல வந்து நம்ம வந்து நல்லா நெருக்கமா நீட்டா கரெக்டா போட்டது. இது வந்து நம்ம மிஸ்டேக் பண்ணது, ஒரு மாதிரி கொச கொசான்னு இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து என்னன்னா நம்ம டிசைன் மாதிரி டபுள் கலர்ல ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஒன்று கோல்டன், இன்னொன்று வந்து கிரீன் கலர்ல யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம டிசைனுக்காக வேணா யூஸ் பண்ணலாம், பட் கட் ஒர்க்குக்கு வந்து ஒர்த்தான்றது நமக்கு தெரியல, நீங்க பாத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டா நம்ம ட்ரை பண்ணலாம். இது நான் வந்து இன்னைக்கு வந்து ஜிக்ஸாக்ல லைன்ல எப்படி போடுறதுன்றது தான் சொல்லி கொடுத்துருக்கேன். சீக்கிரமே டிசைன்ல எப்படி போடுறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, என்ன நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.